Daily. Taste the Daily. ஆயுர்வேதத்தில் அக்னி மூலம் பலம் பும்சாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வயிறுக்கு நம்மளுடைய என்சைம்ஸ் உள்ளே போகும்போது சாப்பாடு போகிறதில்ல, கேஸ் ஃபார்ம் ஆகுது. அதை நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் உங்களுடைய லைஃப் ஸ்டைலையோ டயட்டையோ மாற்றுறீங்களோ உங்களுக்கு ஈஸி. இல்லைன்னா அந்த பிரச்சனை டரா புரா தான். நம்மளுடைய வேகங்கள் என்னவா இருந்தாலும் சரி, இரும்பல், தும்பல், கேஸு, மலம், மூத்திரம், இதில் எந்த ஒரு வேகத்தை நம்ம அடுக்கினாலும் உடனடியாக நம்மளுடைய உடம்புல இந்த தோஷங்களுடைய அளவுகள் மாறுறது. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகள் வருது. கேஸு முக்கியமாக நம்ம அடுக்கும்போது கண் பார்வை, ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முக்கியமாக வரக்கூடிய விஷயம். நம்ம டாய்லெட் போகிறது கூட சேரில் உட்காந்த மாதிரி தான் போகிறோம். ஸோ மலாசனம் அப்படின்றது தான் மோஷன்ஸுக்கு ஆன ஒரு பொசிஷன். அதுதான் நம்மளுடைய இந்தியன் டாய்லெட்டோடைய சயின்ஸ். அப்போ தான் டயாஃபிக்ரமும் உங்களுக்கு ப்ரெஷரை கொடுக்கும், மோஷன் ஃப்ரீயாக வெளில வரும். இன்றைக்கி அது இல்லையே. ஸோ கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருந்தாலே கேஸ் ஓரளவுக்கு நல்லா தவறும். மோஷனுக்கு போகும்போது நம்ம புஷ்ஷே பண்ணக்கூடாது. புஷ் பண்ணுறதுனால தான் இன்றைக்கி ரெக்டல் ப்ரொலாப்ஸ் சொல்லி ஒரு பெரிய ப்ராப்ளம் உருவாகின்னு இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 100 பேரில் ஒரு 5 பேராவது இதில் பாதிக்கப்பட்டுருக்காங்க. என்னன்னா அந்த ரெக்டம் வெளியில் ஆசன வாயிலேருந்து வெளில வந்துடுறது, உள்ளே தள்ள வேண்டியதாக இருக்குது. ஸோ இது ஏன் நம்ம ரொம்ப புஷ் பண்ணி முக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையே. ஸோ புஷ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காலையில் எழுந்த உடனே ஒரு கிளாஸ் அந்த ஏப்பம் விடும்போது உங்களுக்கே ஃபீல் ஆகும், ஒன்றுமே இல்லை, அந்த ஸ்மெல் இல்லை, நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடோடைய எந்த ஒரு இதுவும் இல்லைன்னா அது க்ளீனான ஏப்பம். அதை பற்றி நீங்கள் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. பட் அதில் ஏதாவது ஸ்மெல்லு நீங்கள் சாப்பிட்டதே மேலே வந்துட்டுருக்குன்னா அதுக்கு நீங்கள் கவனிப்பை கொடுத்து ஒரு மருத்துவரை பார்த்து அதுக்கு தேவையான வழிமுறைகளை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். இப்போ இந்த கேஸ் ட்ரபிள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் சார்? வராமல் இருக்கிறதுக்கு பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, மாதத்துக்கு ஒரு முறை விளக்கெண்ணெயை சாப்பிட சொல்லுவாங்க, கோமூத்திரம் குடிக்க சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த பழக்கங்கள்லாம் போயிடுச்சு. பேதி சம்மந்தப்பட்ட மாத்திரை அட்லீஸ்ட் 3 மாதத்துக்கு ஒரு முறை வயிற்றை சுத்தப்படுத்திக்கோங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் அஜித். நீங்கள் எந்த டாபிக் மூலயமா ஃபேமஸ் ஆனீங்களோ ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டேன். இந்த கேஸ் ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம எனக்கு இந்த கேஸ் ப்ராப்ளம்னே ஃபஸ்ட்டு இந்த ஆக்டர் சூர்யா தான் ஞாபகத்துக்கு ஒரு படத்தில் அவர் சொல்லுவார், அதை பற்றினதெல்லாம் விலாவரியாக சொல்லுவார். ஸோ இந்த கேஸ் ப்ராப்ளம்ன்றது எப்படி ஆரம்பிக்குது, என்ன மாதிரிலாம் அது சைட் எஃபெக்ட் கிரியேட் ஆகும் சார்? இப்போது ஒரு அருமையான கேள்வி அஜித். ஆயுர்வேதத்தில் அக்னி மூலம் பலம் பும்சாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஜீரண சக்தி தான் அடிப்படை அப்படின்றது விவரமாக எல்லா இடத்துலையும் தெளிவாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம டைமில் சாப்பிடல, இதமான விஷயங்கள் சரியான அளவுக்கு சாப்பிடல. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைனால தான் கேஸ் அதிகமாக வருது. இல்லை டைம் டிலே ஆகிடுறது. வயிறுக்கு நம்மளுடைய என்சைம்ஸ் உள்ளே போகும்போது சாப்பாடு போகிறதில்ல, கேஸ் ஃபார்ம் ஆகுது. இல்லை அது போனதுக்கப்புறம் நம்ம சாப்பாடை அனுப்புகிறோம், ஜெரிக்க மாட்டேன்றது. ஸோ அங்கே ஃபர்மெண்டேஷன் ஆகிடுது. ஏதோ ஒரு ரீதியில் உங்களுக்கு கேஸ் ஃபார்ம் ஆகிட்டே வருது. அதை நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் உங்களுடைய லைஃப் ஸ்டைலையோ டயட்டையோ மாற்றுறீங்களோ உங்களுக்கு ஈஸி. இல்லைன்னா அந்த பிரச்சனை டரா புரா தான். ஏன்னா இப்போது இந்த கேஸ் ப்ராப்ளம்னால டிவோர்ஸ் வரைக்கும் போகுது. கேட்டால் இது ஒரு ரீசனாலாம் சொல்லி சொல்கிறத நம்ம காமெடியில் எல்லாத்துலேயும் பார்த்துட்டே வரோம். இதெல்லாமே ஒரு காமெடியாகவே மாற்றிட்டாங்க சார். இப்போது ஓகே, கேஸ் அப்படிங்கிறது ஒரு காமெடி, ஓகே, இது வெளியே தெரிஞ்சால் அசிங்கம் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க சார். அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இது அசிங்கன்றனாலே இது ஓகே வெளியே வந்துடக்கூடாது, வெளியே வந்துடா எங்கே நமக்கு அசிங்கமாக போயிருமோன்னு சொல்லிட்டு அதை அடக்கி வச்சிடுறாங்க. ஸோ அதனால என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் கிரியேட் ஆகும் சார் இப்போ? அதாவது ஒரு முக்கியமான கேள்வி அஜித். இது ஆயுர்வேதத்தில் தோஷங்கள், அதாவது வாதம், பித்தம், கஃபம், இது 3மே எல்லாருக்கும் தேவையான விஷயங்கள் எல்லாரோடைய உடம்புலையும் இருக்குது. ஆனால் இதோடைய அளவு மாறும். ஸோ இது ஈக்குவிலிபிரியமில் இருந்தால் பிரச்சனை இல்லை. நம்மளுடைய வேகங்கள் என்னவாக இருந்தாலும் சரி, இரும்பல், தும்பல், கேஸு, மலம், மூத்திரம், இதில் எந்த ஒரு வேகத்தை நம்ம அடுக்கினாலும் உடனடியாக நம்மளுடைய உடம்புல இந்த தோஷங்களுடைய அளவுகள் மாறுறது. அப்போது அதுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகள் வருது. கேஸு முக்கியமாக நம்ம அடுக்கும்போது கண் பார்வை, ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முக்கியமாக வரக்கூடிய விஷயங்கள்.
சார் கேஸுக்கும் கண் பார்வைக்கு என்ன சார் இது இருக்கு? அதாவது நீங்களே பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு மேலேருந்து உள்ளே அனுப்புகிறோம், கீழேருந்து வெளில வருது. ஸோ இதுதான் நேச்சுரல் மூமெண்ட் ஆஃப் தி ஃபுட். இதை தான் நம்ம வந்து வாயுவோடைய பாதை அப்படின்றது நம்ம ஆயுர்வேதத்தில் சொல்கிறோம். இது கீழே போகிறதுக்கு பதிலாக மேலே வாங்கிறது. ஏன்னா கீழே வந்து பிளாக் ஆகிருக்கு. அப்படி மேலே வாங்கும்போது அந்த பாதையில் வரக்கூடிய விஷயங்களில் மேலே இருக்கக்கூடியது நம்மளுடைய தலை. ஸோ நிறைய பேருக்கு கண் பார்வை மட்டும் இல்லை, தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, செஸ்ட்டு, அங்கங்கே பிடிப்பு, அந்த பிரெத்லெஸ்னஸ், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத், இனி மேல் மூச்சு வாங்குது, இந்த மாதிரி பால்பிட்டேஷன்ஸ் நடக்கிறது, இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள் இது சம்மந்தப்பட்டது தான். சார் இந்த கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறாங்க சார். நிறைய பேருக்கு எனக்கு கேஸ் ட்ரபிள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எப்படி வருது சார் அந்த இடத்துல? இப்போது டக்குன்னு ஒரு ஆளுக்கு எப்படி கேஸ் ட்ரபிள் வந்து கிரியேட் ஆகுது அந்த இடத்துல? சரி, சப்போஸ் உதாரணத்துக்கு நீங்களே இப்போது மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்திருக்கீங்க. ஸோ சென்னைக்கு நீங்கள் வந்து ஒரு ஹோட்டலில் இன்றைக்கி பரோட்டா சாப்பிட்றீங்க. திரும்பியும் மத்தியானம் போகிறீங்க, வெட்டுன்னு பிரியாணி அடிக்கிறீங்க. நைட்டு நம்ம காலையில் மத்தியானம் 2 வேளையும் நல்லா ஹெவியாக சாப்பிட்ருக்கோம். ஆனாலும் நைட்டு நீங்கள் போய் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு பார்ட்டியில் 2 மணிங்க அளவுக்கு சாப்பிட்றீங்க. ஸோ 4 நாள் சாப்பிட வேண்டிய விஷயத்த ஒரே நாளில் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க. இதை ஜெரிக்கிறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ண போகிறீங்களா? 2 நாள் ஃபாஸ்ட் பண்ண போகிறீங்களா? கிடையாது. நாளைக்கு காலையில் திரும்பியும் அதே வேலை தான், காலையில் மதியம் நைட்டுன்னு சொல்லி. ஸோ இருக்கக்கூடியதும் ஃபர்மெண்ட் ஆகிண்டே போகிறது, சரியாக ஜெரிக்க மாட்டேன்றது. அடுத்த நாளும் நீங்கள் வந்து புதுசாக சேர்த்துட்டே இருக்குங்க. ஸோ வாய் கட்டுப்பாடு இல்லாதனால தான் அதிகபட்சம் பிரச்சனைகள். இந்த கேஸ் ட்ரபிள்ன்றதும் அதனால தான் ஸ்டார்ட். இப்போ இந்த கேஸ் ட்ரபிள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் சார்? இல்லை வந்துட்டா கண்ட்ரோல் பண்ணதுக்கு என்ன பண்ணணும்? சரி, வராமல் இருக்கிறதுக்கு நம்ம பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, மாதத்துக்கு ஒரு முறை விளக்கெண்ணெயை சாப்பிட சொல்லுவாங்க, கோமூத்திரம் குடிக்க சொல்லுவாங்க. இன்றைக்கி அந்த பழக்கங்கள்லாம் போயிடுச்சு. அப்படி பண்ணலையா, சரி ஒரு மருத்துவர்கிட்ட போய் பேதி சம்மந்தப்பட்ட மாத்திரை அட்லீஸ்ட் 3 மாதத்துக்கு ஒரு முறை வயிற்றை சுத்தப்படுத்திக்கோங்க. வாரத்துக்கு ஒரு நாள் உபவாசம். ஆயுர்வேதத்தில் ஃபாஸ்டிங் வேறு மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. எதுவுமே சாப்பிடாமல் இருக்காதீங்க, ஏன்னா திரும்பியும் கேஸு தான் உள்ளே போய் சேரும். ஃபாஸ்டிங்கும் இன்னொரு காரணம் கேஸ் வரத்துக்கு. நிறைய இன்றைக்கி அதுதான், ஐயோ நான் 0 ஃபிகராக இருக்கணும்னு சொல்லி நிறைய பேர் ஃபாஸ்டிங்லேயே இருந்து உள்ள கேஸாக மாறிடுது. எந்த அளவுக்குன்னா தொட்டாலே கேஸ் வருது, ஏப்பமாக விடுறாங்க. இது எதனாலன்னா ரொம்ப பட்னை போட்டாங்க உடம்ப. ஸோ ஃபாஸ்டிங் எப்படி ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது குறிப்பிட்ட வகையான ஆகாரத்தை அதிகமாக சேர்த்துக்கணுன்றது தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நான் வந்து என்னுடைய ஃபாஸ்டிங் எவ்ரி வெட்னஸ்டே வச்சுக்கிறேன் அப்படின்னா, வெட்னஸ்டே இந்த வெட்னஸ்டே நான் கஞ்சிஸ் மட்டும் சாப்பிட்றேன், அடுத்த வெட்னஸ்டே நான் வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்றேன், இன்னொரு வெட்னஸ்டே நான் வெறும் பாயில்டு வெஜிடபிள்ஸ் மட்டும் சாப்பிட்றேன், இன்னொரு வெட்னஸ்டே நான் வந்து பல ஃப்ரூட் ஜூஸஸாக எடுத்துன்னு போகிறேன். இந்த மாதிரி ஃபாஸ்டிங்கை அந்த மாதிரி எடுத்துன்னு போனால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா வயிறுக்கும் ரெஸ்ட் கிடைக்கும், அதே நேரத்தில் கரெக்டான உணவை தேவையான அளவில் மட்டும்தான் உள்ள அனுப்புகிறீங்க. அண்ட் கேஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, வயிறை 4ஆக பிரிச்சுக்கோங்க. 2 பங்கு சாலிட், 1 பங்கு லிக்விட். 4வது பங்கு என்றைக்குமே காலியாக விடணும். நாம் என்ன பண்ணுறோம், சாப்பிட்டுட்டே இருப்போம். அந்த சாப்பிட்டு இன்னும் முடியும் போது இன்னொரு சப்பாத்தி சாப்பிட்லாம், நல்லா இருக்குது, இன்னொரு கரண்டி ரைஸ் எடுத்துக்கலாம், சூப்பராக இருக்குடா, இது ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து ஃபீலிங்கில் நம்ம இறங்கிடுறோம். அதுதான் நம்ம பண்ணக்கூடிய தப்பு. அந்த யோசனை வரும்போதே உங்களுடைய 3/4 வயிறு நரிஞ்செடுத்துன்னு அர்த்தம். அதுக்கு அந்த இடத்துல நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து சாப்பிட்டது நல்லா ஜெரிக்கும், ப்ரொவைடட் நீங்கள் அடுத்த மீலை வந்து கரெக்டான டைமில் சாப்பிட்டீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி சின்ன மாற்றங்கள் பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றத்தை கொண்டு வரும். சார் இப்போ இந்த பயிர் வகைகள், கிழங்கு வகைகள்லாம் வந்து உடம்புக்கு சத்து அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் அதுவும் ஒரு பக்கம் இந்த கேஸை வந்து கிரியேட் பண்ணுது சார். ஸோ அதை எப்படி சார் இப்போ எடுத்துக்கிறது? ஏன்னா ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்குது. முன்னாடி இதே பயிறு கிழங்கு நம்மளுடைய முன்னோர்கள் சாப்பிடும்போது அவங்க டெய்லி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வீட்டுக்கு 5 கிலோமீட்டர் நடப்பாங்க, வேலையிலேருந்து இதுக்கு போகிறதுக்கு இல்லை விவசாயமாக இருந்ததுன்னா அவங்க வந்து அவங்களுடைய ஃபீல்ட்ஸுக்கு போயிட்டு வர்றதுக்கு நடப்பாங்க, நிறைய ஒழிப்பு இருக்கும். இன்றைக்கி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லையே. வீட்டில் இருக்கிறவங்க கூட இன்றைக்கி ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சு. ஒரு பட்டன் ஆன் பண்ணோமா மிக்சி வேலை செய்கிறது, கிரைண்டர் வேலை செய்கிறது. முன்னாடி மாவு ஆட்டுவாங்க. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்றதே கிடையாது.
நம்ம டாய்லெட் போகிறது கூட சேரில் உட்காந்த மாதிரி தான் போகிறோம். ஸோ மலாசனம் அப்படின்றது தான் வந்து மோஷன்ஸுக்கு ஆன ஒரு பொசிஷன். அதுதான் நம்மளுடைய இந்தியன் டாய்லெட்டோடைய சயின்ஸ். அப்போது தான் டயாஃபிக்ரமும் உங்களுக்கு வந்து ப்ரெஷரை கொடுக்கும், மோஷன் ஃப்ரீயாக வெளில வரும். இன்றைக்கி அது இல்லையே. இன்றைக்கி இதுக்கே வந்து ஒரு நல்ல மாடர்ன் அவுட்புட் வந்திருக்கு. நிறைய ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கே ஒரு ஸ்டூல் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தட் நீங்கள் வெஸ்டர்ன் கமோடில் உட்காந்துப்பீங்க, பட் உங்களுடைய கால் ரெண்டுமே நம்மளுடைய இந்தியன் டாய்லெட் ஸ்டைலுக்கு வந்துடுது. இதனால மோஷன்ஸ் இன்னும் ஃப்ரீயாக போகும். ஸோ கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருந்தாலே கேஸ் ஓரளவுக்கு நல்லா தவிர்க்கலாம். சார் அதுதான் சார் கேட்க வந்தேன். என்னென்னா முன்னாடி வந்து எல்லார் வீட்லேயுமே இந்தியன் டாய்லெட் இருக்கும். ஸோ அது வந்து நம்மளே வந்து ஓகே நம்மளாலே அதை ஃபீல் பண்ண முடியும். ஓகே நம்மளோட உட்காரும் போது நம்ம புஷ் பண்ணும் போது வயிறு வந்து ஆட்டோமேட்டிக்காக எம்டி ஆகிடும். ஸோ இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் வரும்போது அந்த ஃபார்மேட் எப்படி ஆகுதுன்னா, அந்த டைமில் எவ்வளோக்கு எவ்வளோ வெளியே போகிறாங்களோ அந்த தடவை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அவங்க புஷ் பண்ணுறதுக்கான ஒரு லெவல் இல்லாமல் ஆயிடல சார். ஸோ அது வந்து என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ஃப்யூச்சரில் க்ரியேட் பண்ணுது சார் இப்போது? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோஷனுக்கு போகும்போது நம்ம புஷ்ஷே பண்ணக்கூடாது. புஷ் பண்ணுறதுனால தான் இன்றைக்கி ரெக்டல் ப்ரொலாப்ஸ் சொல்லி ஒரு பெரிய ப்ராப்ளம் உருவாகின்னு இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 100 பேரில் ஒரு 5 பேராவது இதில் வந்து பாதிக்கப்பட்டுருக்காங்க. என்னன்னா அந்த ரெக்டம் வந்து வெளியில் ஆசன வாயிலேருந்து வெளில வந்துடுறது, உள்ளே தள்ள வேண்டியதாக இருக்குது. ஸோ இது ஏன் நம்ம வந்து ரொம்ப புஷ் பண்ணி முக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையே. இதை நம்ம அவாய்ட் பண்ணோன்னாலே நிறைய விஷயங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஸோ புஷ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஆக்டிவிட்டியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம். காலையில் எழுந்த உடனே ஒரு கிளாஸ் சூடாக தண்ணி குடிக்கிறது, அதே மாதிரி நைட்டு படுக்கும்போது திரும்பியும் சூடாக ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறது, இது எல்லாமே நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னா, நைட்டு சாப்பிட்ட பிறகு ஒரு 100 ஸ்டெப்ஸாவது நம்ம வந்து நடக்கணும் படுக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்றது விவரமாக சொல்லப்பட்டிருக்கு. சார் இந்த சாப்பிட்ட உடனே படுக்கிறாங்களா சார்? அது படுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா? அதுக்கான காரணம் என்ன சார்? ஜெரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து ஆராய்ச்சி பிரகாரம் கூட 3 மணி நேரம் நடக்கிறது. வாயிலேருந்து நம்மக்கிட்ட ஆசன வாய்க்கிட்ட வர வரைக்கும் உங்களுக்கு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்றது பொறுத்து அந்த நேரம் மாறும். ஸோ அதனால தான் சாப்பிட்ட உடனேயே நம்ம வந்து படுத்துக்கக்கூடாது. சாஸ்திரத்தில் கூட 7 மணிக்குள்ளே நம்ம சாப்பிடணும்னு சொல்லக்கூடிய காரணம், நம்ம 10 மணிக்கு படுக்கும்போது நம்மளுடைய வயிறு லைட்டாக இருக்கும் அப்படின்றது தான் விஷயமே. ஸோ லைட்டாக இருந்ததுன்னா நல்லா தூக்கம் வரும். நிறைய பேர் என்ன பயப்படுறாங்க, 7 மணிக்கு சாப்பிட்டா எனக்கு நைட்டு பசிக்கும், என்னால் அப்புறம் தூக்கம் வராதுன்றாங்க. ஸோ அந்த 10 மணிக்கு அந்த மாதிரி பசிக்கிற வேலையில் வேணும்னா ஒரு கிளாஸ் மோரோ பாலோ அது மாதிரி லைட்டாக எடுத்துன்னு நீங்கள் படுத்துனீங்கன்னா பசி வந்து உங்களுக்கு பெருசாக பாதிக்காது, உங்களுடைய தூக்கமும் கெடாது. சார் நீங்கள் வந்து இந்த 7 மணிக்கு சாப்பிட்டு 10 மணிக்கு வந்து இதான் லைட்டாக சாப்பிட சொல்கிறீங்க. ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் ஒரு 9 மணி 10 மணிக்கு சாப்பிட்டு திருப்பியும் தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு மிட் நைட்டில் போயிட்டு இப்போ இருக்க லைஃப் ஸ்டைல் எப்படின்னா மிட் நைட் பிரியாணி இல்லை மிட் நைட் ஃபுட்டு, மிட் நைட் வந்து ஸ்நாக்கு, இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல்லாம் போயிட்டு இருக்குல்ல சார். இப்போ ஒரு நாளைக்கு 3 வேலைன்றதை தாண்டி மார்னிங் ஒன்று, ஆஃப்டர்நூன் ஒன்று, லன்ச் ஒன்று, டின்னர் ஒன்று, அதுக்கப்புறம் மிட் நைட் டின்னர் அந்த மாதிரிலாம் ஒரு ஃபார்மேட் போகுது சார். ஸோ இது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சார்? இப்போது இன்னொரு முக்கியமான டாபிக் ஆயுர்வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு வேளை சாப்பிட்றவன் வந்து யோகி, 2 வேளை சாப்பிட்றவன் வந்து போகி, அதுக்கு மேலே சாப்பிட்றவன் வந்து ரோகி. புரியுதுங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம எல்லாருமே அதிகபட்சம் 5-6 வேளை சாப்பிட்றோம். அது வந்து கண்டிப்பாக தவறு. அந்த ஒரு விஷயத்தை நம்ம மாற்றிக்கிறது நல்லது. ஏன்னா எவ்வளோ சீக்கிரம் இதை நம்ம உணர்ந்து மாறுறோமோ அவ்வளோ காலம் உங்களுக்கு மைலேஜ் நல்லாயிருக்கும். இன்றைக்கி குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நாம்ளே கெடுத்துக்கிறோம். இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ரொம்ப சந்தோஷம். தவிர்க்க முடியாத ஒரு விஷயம், நீங்கள் வெளியூருக்கு போயிருக்கீங்க, என்றைக்கோ ஒரு நாள் நடந்திருக்கு, பரவாயில்ல. பட் தினமும் அதே நடக்கிறதுனா அது ஒரு மிகப்பெரிய தவறு. கேஸ் வந்துட்டா ஒரு கூட்டத்தில் உட்காரும் போது டக்குன்னு ஒரு கேஸ் வந்துட்டா அதை வந்து எங்கே நம்மளை வந்து தப்பாக பேசிடுவாங்களோ, நம்மளை அசிங்கப்பட்டுருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதை வந்து அடக்குறாங்க சார். ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுங்க சார் இந்த இன்டர்வியூ மூலமா? இப்போ ஓகே, நல்ல கேள்வி தான். பேசிக்கலாகவே இந்த மாதிரி எம்ப்ரேசிங்கான சுச்சுவேஷன்ஸ்லேருந்து மாறுறதுக்கு ஃபஸ்ட்டு லைஃப் ஸ்டைல் மாற்றினீங்கனாலே நீங்கள் வந்து இந்த சுச்சுவேஷனில் இருக்க மாட்டீங்க திரும்பியும். 2வது, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இன்றைக்கி இருக்கீங்கன்னா ஒரு 2 முறை விடுங்க. அப்போது உங்களுக்கே வந்து அந்த ஞாபகம் இருக்கும். அது வந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் மாறுறதுக்கான ஒரு ஆரம்பமாக இருக்கட்டும். சார் இந்த ஏப்பம் கேஸில் தான் அதுவும் வருது. இப்போ அந்த ஏப்பம்ன்றது அதில் தான் வருது.
இப்போது சாப்பிட்டதுக்கு அப்புறம் வர ஏப்பமும் இந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி பசி ஏப்பம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் சார்? அதாவது சாப்பிட்றதுக்கு வரத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஏப்பம் அதுலேயே வந்து சில வகைகள் இருக்குது. அதில் வந்து நீங்கள் சாப்பிட்டதோடைய ஸ்மெல் இருந்தது அப்படின்னா அஜீர்ணம் ஆயின்றிருக்குன்னு அர்த்தம். உடனடியாக பெரியவங்க வீட்டில் முன்னாடி காலத்துல எல்லாம் ஜீரக தண்ணி, மெழுகு ரசம் இந்த மாதிரி கொடுத்து அந்த ஜெரிக்க வச்சுடுவாங்க. இன்றைக்கி அந்த கவனிப்பு இல்லை. ஸோ நம்ம அதில் வந்து இன்னும் மோசமாக மாறிண்டே போகிறது. அதுதான் கடைசியில் வந்து உங்களுக்கு புளிப்பு ஏப்பமாக மாறுறது. இன்றைக்கி GERD அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. அதில் வந்து பல லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, புளிப்பு ஏப்பம் அந்த மாதிரி. ஸோ இந்த இடத்துல எல்லாம் ஆயுர்வேதத்தில் மாதிஃபல ரசாயனம், மாத்துளங்க ரசாயனம் இந்த மாதிரி சிரப்ஸ்லாம் இருக்குது. புளிப்பு ஏப்பம் இருக்கும்போதெல்லாம் மாத்துளங்க ரசாயனம்லாம் எடுத்துட்டிங்கன்னா அந்த வேகம் குறையும். இது எல்லாமே வெறும் ஃப்ரூட் ஜூஸ் மட்டும்தான். ஸோ இந்த ஏப்பம் வந்து அப்போது என்ன பண்ணால் அது வந்து ஏப்பம் வந்து ஓகே இந்த ஏப்பம் வந்து நல்லது, ஓகே இது வந்து யூஷுவல் எல்லாருக்குமே வர காமன் அப்படின்னா அதுக்கான ப்ராசஸ் எப்படி இருக்கு? அதாவது சுத்த உத்காரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஏப்பம் தான் சம்ஸ்கிருதத்தில் உத்காரம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஏப்பம் சுத்தமாக இருக்குது. நீங்கள் அந்த ஏப்பம் விடும்போது உங்களுக்கே ஃபீல் ஆகும், ஒன்றுமே இல்லை, அந்த ஸ்மெல் இல்லை, நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடோடைய எந்த ஒரு இதுவும் இல்லைன்னா அது க்ளீனான ஏப்பம். அதை பற்றி நீங்கள் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. பட் அதில் வந்து ஏதாவது ஸ்மெல்லு நீங்கள் சாப்பிட்டதே மேலே வந்துட்டுருக்குன்னா அதுக்கு நீங்கள் கவனிப்பை கொடுத்து ஒரு மருத்துவரை பார்த்து அதுக்கு தேவையான வழிமுறைகளை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும் சார். அதுதான், ஏன்னா நம்ம சாப்பிட்றதே வந்து வயிற்றுக்கு சாப்பிட்றோம். ஆனால் ஒரு ஏப்பம் வரும்போது சாப்பிட்டதே வந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் வருதுன்னா ஸோ அது காரணம் என்னவா இருக்கும் சார்? இப்போது ஒரு பிரியாணியே சாப்பிட்றோன்னா திருப்பி அந்த ஏப்பம் வரும்போது நம்ம சாப்பிட்டதை மேலே கொண்டு வருதுன்னா நம்ம அதுக்கு வந்து ஓவர்லோடாக சாப்பிட்டோன்னு அர்த்தமா? இல்லை, நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம வயிறை 4ஆக பிரிக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த 4வது பங்கை நம்ம காலியாக விடுறதில்ல. அதனால தான் உங்களுக்கு மேல் ஏப்பமாக அது மாறுறது. நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. ஓகே, இப்போது ஏப்பம் வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இந்த கேஸ் லிக்யூட் ஐட்டம்ஸ் இருக்குல்ல சார், ஸோ அதை குடிச்சு அதையுமே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஏப்பமாக மாற்றுறாங்கல்ல சார். ஓகே, இப்போ இந்த கேஸ் லிக்யூடை தான் ஏப்பமாக மாறுறதை தவிர்த்துட்டு நம்ம உள்ளே சாப்பிட்டது வந்து அப்படியே தானே சார் இருக்கும் அப்போது. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ப்ராப்ளம் வருது சார்? இப்போது என்னன்னா அதிகபட்சம் இந்த ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸ் தான் அந்த மாதிரி இடங்களில் வந்து உதவக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து எப்படின்னா வீட்டில் நெருப்பு பத்திடுச்சுன்னு சொல்லி எக்ஸ்டிங்விஷரில் நம்ம ஆஃப் பண்ணுற மாதிரி. ஸோ எல்லா நேரத்துலையும் இது மேலே நம்ம டிபெண்ட்டாக இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது உங்களுக்கு அந்த மாற்றங்களே வராது. உடல் வந்து என்ன செய்யணுமோ அதை மறந்துடும். எவ்ரி டைம் இதுவே எதிர்பார்த்துட்டே உட்காந்துருக்கும். அதனால தான் இன்றைக்கி வந்து பிஸ்ஸா சாப்பிடும்போது கூடவே ஒரு கூல் ட்ரிங்க் கொடுக்குறான். அதை ஜெரிக்க முடியாதுன்றதுக்காக தான் அதை கூடவே கொடுக்குறான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதுக்கு அடிமையாயிடுவீங்க. அண்ட் அதுக்கு அடிமையாயிட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய வேறு பிரச்சனைகள். ஏன்னா அதிகபட்சம் எல்லா விஷயத்துலையும் சுகர் நிறையா சேர்க்குறாங்க. இன்றைக்கி சர்க்கரை வியாதிக்கு நம்ம பஞ்சமே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கவனமாக இருக்கணும். சார் ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டின் சார், இந்த கேஸ் ட்ரபிளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கணும், இந்த கேஸ் ட்ரபிள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி ஃபுட்ஸை எடுத்துக்க கூடாது சார்? இப்போது அதாவது கேஸ் ட்ரபிளில் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. கேஸ் ட்ரபிள் இருக்குனாலே அட்லீஸ்ட் 20 நிமிஷம் வாக்கிங், பெண்டிங் ஆக்டிவிட்டி இதை நம்ம செய்யணும். 2வது டைமில் சாப்பிடணும். நீங்கள் 2 மணிக்கு சாப்பிட்டாலும் சரி, 1 மணிக்கு சாப்பிட்டாலும் சரி, டெய்லி அதே நேரத்துக்கு திரும்பி சாப்பிட ஒரு முயற்சி பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய என்சைம் அரைவல் டைமும் உங்களுடைய ஃபுட் அரைவல் டைமும் சிங்க் ஆகும். 3வது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சாப்பிட்ற விஷயங்களில் இந்த ஸ்ப்ரவுட்ஸ், இந்த முளைக்க வச்ச கடலை, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருந்தால் மட்டும் எடுத்துக்கணும். ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இல்லைன்னா அது அதிகமாக கேஸை தான் சேர்த்து விடும். இதை தவிர்த்து எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இந்த கிழங்கு வகைகள் இந்த மாதிரி விஷயங்களை குறைவானதான் சாப்பிடணும். இந்த சென்னா இதெல்லாமே வந்து எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ண முடியுமோ நல்லது. கீரைகள், மீதி விஷயங்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இந்த கேரட், ரேடிஷ் இதெல்லாமே வந்து ஈஸியாக ஜெரிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, சாப்பிடக்கூடாத விஷயங்கள்லாம் என்னென்ன சார்? சாப்பிடக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கிழங்கு வகைகள், ஸ்ப்ரவுட்ஸ், சென்னா, இந்த மசாலா ஐட்டம்ஸ் என்றைக்குமே அளவோடு இருக்கிறது நல்லது. Taste the Daily.